அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி, தமிழக மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களது வங்கிக் கணக்கில் பணம் செலுத்துவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக ஆளுங்கட்சியான திமுக மகளிர் உரிமைத்தொகை மற்றும் கோடைக்கால சிறப்பு நிதி என ஒரே தவணையாக 5000 வழங்கி மக்கள் மத்தியில் நற்பெயரை பெற்றுள்ள நிலையில் அதற்கு போட்டியாக மத்திய பாஜக அரசு ஒரு பிரம்மாண்டமான நிதி திட்டத்தை தயார் செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக வாக்காளர்களின் கவனத்தை தன்பக்கம் ஈர்க்க பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக ரூபாய் 15,000 வரை வரவு வைக்க டெல்லி மேலிடம் அதிரடி திட்டம் வகுத்து வருகிறது. சமீபத்தில் திருச்சிக்கு வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் நடத்திய ரகசிய ஆலோசனை கூட்டத்தில் இந்த விவகாரம் முக்கிய இடம் பிடித்ததாக தெரிகிறது. தமிழக அரசின் ரூபாய் 5000 திட்டம் பெண்களிடையே ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தை முறியடிக்க வேண்டுமானால் இதைவிட பெரிய அளவிலான ஒரு நிதி உதவி மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்க வேண்டும் என மாநில நிர்வாகிகள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதை கவனத்தில் கொண்ட அமித்ஷா மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரு மெகா தொகுப்பை வழங்க ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய அரசின் கேஸ் மானியம், உர மானியம் மற்றும் பிரதமரின் கிசான் சம்மான் நிதி போன்ற பல்வேறு திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் நிலுவைத் தொகைகளை ஒருங்கிணைத்து அவற்றை மொத்தமாக ரூபாய் 15,000 பயனாளிகளுக்கு வழங்க ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. நேரடி பல பரிமாற்றம் மூலம் இந்த தொகை மக்களின் வங்கி கணக்கிற்கு செல்லும் போது அது ஆளுங்கட்சியின் திட்டத்தை விட அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என பாஜக நம்புகிறது. இது வெறும் தேர்தல் கால அறிவிப்பாக மட்டுமின்றி தமிழக பாஜகவின் வாக்குறுதி வங்கியை உறுதிப்படுத்தும் என கூறப்படுகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரும்போது இந்த வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் வலுவான கூட்டணி அமைப்பதற்கும் அதிமுக மற்றும் திமுக ஆகிய திராவிட கட்சிகளுக்கு பலமான சவாலை அளிப்பதற்கும் இத்தகைய நிதி சார்ந்த அறிவிப்புகள் பாஜக அரசுக்கு கை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தமிழக மக்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 15,000 வரவைக்கப்பட உள்ளது. இதனால் தமிழக மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.